உனக்காக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடம் மாற செய்தாயடி. மெல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பெண்ணே, முப்படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி. என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே, உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய். அட கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை வாட்டினாய், கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை மாற்றினாய், இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய். கயல், எல்லாமே பேக் பண்ணிட்டலாமா? எதுவும் மிஸ் பண்ணல? அண்ணி, எல்லாமே பேக் பண்ணிட்டேன். நீங்க தந்தது எல்லாமே பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். சரியா? எதுவும் மிஸ் பண்ணல, எல்லாமே பேக் பண்ணிட்டேன். நான் என் அத்தைக்கு எல்லாருக்கும் வாங்கி தந்திருக்கேன். மாதிரி என் அத்தை என் மருமக்கு எதுவுமே வாங்கி கொடுத்துலன்னு நினைக்கவா? இங்கே பாரு, அத்தைக்கிட்ட சொல்லி கொடு, நான் தான் வாங்கி தந்தேன்னு. சரி சரி, நான் வாங்கி தந்தேன்னு சொல்லி தான் கொடுக்கணும். மாதிரி என் அத்தை என்ன தப்பாக நினச்சிக்க கூடாதுல. நினைக்க மாட்டாங்க அண்ணி, நினைக்க மாட்டாங்க. மனசோட சொல்லவும் மாட்டேங்கிறா. ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, தனியாக பேசணுமே, என்ன பண்ண? கௌதம் கிட்ட மெசேஜ் பண்ணுவோம். அப்போ தான் சரி வரும், அப்போ தான் தனியாக பேச முடியும். இதுதான் நல்ல ஐடியா. கயல்மா, அம்மா கிட்ட சொல்லு. சரியா? திருவிழாக்கு 2 நாள் முன்னே அண்ணா வந்துருவாங்க. கொஞ்சம் வேலை இருக்காதனால தான் வர முடியலன்னு அம்மா கிட்ட சொல்லு. அம்மா நேரத்தே ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டாங்க, நான் வரலன்னு சொல்லணும்ண்ணா. சொல்கிறேண்ணா, அம்மா புரிச்சுப்பாங்க. என்ன அவங்கள பார்க்க முடியுங்கிறதுல தான் பேசுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. அண்ணி, பிரியாவை பார்த்துக்கோங்க அண்ணி. அவளால் வர முடியல. அவளும் உங்கள் கூட தான் 2 டேஸ் முன்னே வருவா. என்ன பண்ண மாட்டிட்டா அந்த ப்ராஜெக்டில், அதனால் அவள் எங்கேயும் வர முடியாது. அண்ணி, பிரியாவை பார்த்துக்கோங்க. சரியா? உன் ஃப்ரெண்டை நல்லா பார்த்துக்கிறேன். சரியா? அப்புறம் அண்ணி, நான் சொன்னது ஞாபகம்? கண்டிப்பா கண்டிப்பா, அண்ணி இருக்க பயமே. அதான் அண்ணி பயமே எனக்கு. நீங்க வேற போங்க அண்ணி. கயல், ரொம்ப பேசாதடி. அண்ணி ஆகுனா ரொம்ப தான் பேசுற. அண்ணி, திரும்பவும் சொல்றேன், இன்னும் டைம் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், சொன்னது ஞாபகம். அம்மா தாயே கயல், பயப்படாம போயிட்டோமா? பேச மாட்டேன். சரியா? இல்லடி, இன்னும் டைம் இருக்குல்ல, அதான். நீ வேற இங்கே தான் இருப்ப. உணர்ச்சி வசப்பட்டு பேசிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அன்னிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்னம்மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுப்பா, அது வேற கணக்கு. அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. உங்ககிட்ட சொன்னேன்ல, கௌதம், அதுதான் அவ சொல்லிட்டு இருக்கா. அதுவா? அம்மாடி கயல், பயப்படாம போயிட்டோமா? அப்பா நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். டேய் கௌதம், சத்தியமா சொல்றேன்டா, நீ ரொம்ப பாவம். அப்ப சரி, நீங்க பாத்துக்கிறீங்கன்னா ஓகே தான் எனக்கு. கயல், பிரியா பாவண்டி. பாவம் பார்த்தது போதும். சரியா? நீயும் அவ கூட சேர்ந்தவன்னு எனக்கு தெரியும். போடி, ஏதோ பாவம் பார்க்குற மாதிரியே பேசுவா. ஏன் பிரியா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருக்காதாகும். அச்சோ, ஃபீல் பண்ணாத. ஆனா கயல் போட்ட கண்டிஷன் முடிந்த வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. சாரி பிரியா. எனக்கு தெரியும், நீ மூடிட்டு நில்லடி. அத அவ கூட போறல, போ. கௌதம் சார் தான் அந்த ப்ராஜெக்ட் கேட்டேன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்களா வாலண்டரியா போய் அந்த ப்ராஜெக்ட்ல போய் விழுந்தீங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? எவ்வளவோ கயல் சொன்னா நீ கேட்கல. இப்ப அனுபவி. மூடிட்டு போடி. கயல் பண்ணது சரிதான். உனக்கெல்லாம் இப்படிதான் பண்ணணும். வாய் வாய். நீ லவ் பண்ண பாரு, அப்ப தெரியும். அம்மா தாயே, அந்த லவ்வுக்கு எனக்கும் செட்டே ஆகாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. பார்க்க தானே போறேன். இப்படி சொல்றாங்க தான் முதல்ல லவ் பண்ணுவாங்க. பாரு பாரு. ஆனா எனக்கு லவ் செட் ஆகாது. அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. பேசாம மூடிட்டு நில்லு பொடி. எதையாவது பேசிட்டு. கயல், இந்த அண்ணி மேல உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிதானே? இல்ல இல்ல நீ, அது வந்து சாரி நீ. ஆமா நீ. கயல், நீ சொன்னது நம்ம உண்மைதான். ஆமா ஆமா, தங்கச்சிக்கு சப்போர்ட் அண்ணன் வந்துட்டாங்க. ஆமா, ஏன் அண்ணன் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா அண்ணா? ஆமா ஆமா, ஏன்னா என் தங்கச்சி எப்பவுமே உண்மை மட்டும் தான் சொல்லுவா, இல்லையாமா? ஆமா ஆமா, உண்மை மட்டும் தான் பேசுவாங்க, பொய்யே பேச மாட்டாங்க. அண்ணி ரொம்ப பண்ணாதீங்க என்ன? அவளுக்கு பொறாமமா, வேற ஒண்ணும் இல்ல. நீ உண்மை சொல்லிட்டல்ல, அதான். பிரியா, உனக்கு எதிரி எங்கேயும் இல்ல. இந்த உன் ஃப்ரெண்ட் ரூபத்துல உன் பக்கத்துல தான் நிக்கி பாரு. என் ஃப்ரெண்ட் எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். அடியே பிரியா, நீ ஏன் கூட தான் இருக்க போற. அண்ணி காஃபி போட்டு தான் வருவல்ல, அப்போ பாத்துக்கறடி. ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டாளாம். ஏன் அண்ணி, இது உனக்கு தேவையா? ரொம்ப நல்ல பொண்ணு, அழகா பேசிட்டு இருக்கா. என்ன பிரேமா, உனக்கு கையில ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஏங்க, யாருக்கு தான் பிடிக்காது? ரொம்ப நல்ல பொண்ணு, குணமும் ரொம்ப நல்ல குணமா இருக்கு. யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கும் கையில ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீட்டுக்கு வந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். மாப்பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன். மாப்பிள்ளை கையிலுக்கு விருப்பமானா பேசலான்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? கையில் அப்போ ஓகே சொல்லுவாளா? எனக்கும் நம்ம வீட்டுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு கையில் வந்துருவான்னு தான் தோணுது. ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்லம்மா, நம்ம ஆதிக்கும் கையில பிடிச்சிருக்கு. ஏங்க என்ன சொல்றீங்க?
பொய் சொல்லாதீங்க. ஆதியை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் எதுக்கு போய் இதில் போய் சொல்ல போகிறேன்? ஆதி மாப்பிள்ளை கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கான் எனக்கு கையில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. மாப்பிள்ளை கையில் ஓகேனா பேசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க நீங்கள் சொல்கிறது ஒன்றும் நம்ப முடியல. எனக்கும் மாப்பிள்ளை சொல்லும்போது நம்ப முடியல தான். அதுக்கப்புறம் சுஜாவும் சொன்னான், சுஜா கிட்டையும் சொல்லியிருக்கான். அப்புறம் தான் சரி நமக்கும் அந்த ஆசை தான், வந்தால் நல்லாயிருக்கும், பார்ப்போம். கையில் மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. அப்பா அம்மா என்ன பேசிகிட்டு இருக்காங்க? அப்பா என்னப்பா ஆதி? என்ன, ஸ்ரீகுட்டி தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸ்ரீகுட்டியை பார்க்காமலே கிளம்புறேன், அதான் கஷ்டமாக இருக்குது. அவள் இங்கே இருந்திருந்தானா நீ கிளம்பவும் முடியாது. அதனால தான் வருண் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான். ஆனாலும் கஷ்டமாக இருக்குது, ஸ்ரீகுட்டியை மிஸ் பண்ணுவேன். அவளும் எப்படி இருக்க போகிறாலும் தெரியல இந்த 5 நாளைக்கு. எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம் அண்ணி, எனக்குமே அதை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. அண்ணி, ஸ்ரீகுட்டியை பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, பாப்பாவை அடிக்க வேலை வச்சுக்காதீங்க சரியா? அடியே, நான் தான் அவளை பெத்தேன், இப்படி மிரட்டுற? பெத்தது நீங்கள் வேணா இருக்கலாம், ஆனால் அவன் என்னோட ஸ்ரீகுட்டி. அண்ணி, பாப்பானா சேட்டை பண்ண தான் செய்வான், அதுக்காக திட்டுறது அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க சரியா? இல்லைம்மா, நான் எதுவும் பண்ண மாட்டேன் சரியா? அம்மாடி கயல், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. அப்படிலாம் என் பேத்தி மேலே யாரும் கை வைக்க முடியாது, கேட்டுச்சா? போதுமா? யாரும் கை வைக்க விட மாட்டாங்க, போயிட்டு வா. சொல்லாதி, என்னப்பா கூப்பிட்ட? இல்லப்பா, கௌதம் அந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணிட்டானா, நீங்களும் சைன் பண்ணணும். அப்புறம் கையிலும் அதை செக் பண்ணி சொல்லிட்டு போயிட்டானா நம்ம மூவ் பண்ணலாம். அதான் கயல். அப்படியா? ஆனால் கயல் இப்போ ஊருக்கு கிளம்பிட்டாலப்பா. அப்பா ஒரு 10 நிமிஷம் தான், அவள் 5 நிமிஷத்துல செக் பண்ணி சொல்லிடுவா. இருங்கப்பா. கயல். சொல்லுங்க ஆதி சார். சாரா வாடி, தனியாக வாடி, உனக்கு வச்சிருக்கேன். கயல், கௌதம் அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டானா, அதை கொஞ்சம் நீ செக் பண்ணிட்டேன்னா அதை மூவ் பண்ண கரெக்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் இருந்தால் அதை செக் பண்ண வர முடியுமா? அது இப்போ உடனே அதை செக் பண்ணி ஆகணுமா? ஆமாம் கயல், அது மூவ் பண்ண வேண்டிய ஃபைல். நீ செக் பண்ணினா மூவ் பண்ணலாம், அதுக்கு தான். அப்பவும் சைன் போட்டுருவாங்க நீ செக் பண்ணிட்டேனா, அதனால தான். ஏங்க? என்னம்மா? இல்லைங்க, எனக்கு என் தம்பியை பற்றி தெரியும். ஆதி கையில்கிட்ட தனியாக பேச தான் ஏதோ பிளானை போட்டு கூப்பிட்றானோன்னு தோணுது. தோணுது இல்லை, அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கோம். ஆனால் உங்கள் தங்கச்சி தான் ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கான். சுஜா, யாரையும் கம்பல் பண்ண முடியாதுல்ல, அவளா எதுவாக இருந்தாலும் சொல்லணும். அதனால தான் நானும் இன்னும் பேசாமல் அமைதியாக இருக்கேன். எனக்கும் ஆதியை கையிலுக்கு கட்டி வைக்க ஓகே தான், ஆனால் அவன் மனசுலையும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பார்ப்போம். ஆதி பேசி அவகிட்ட இந்த முடிவு வாங்குறேன்னு சொல்லியிருக்கான்ல, பார்ப்போம். சரிங்க, புரியுது. ஆனால் கஷ்டமாக இருக்கு ஆதி எப்படி பார்க்கும்போது. அவளோட விருப்பம் இல்லாமல் நான் எதுவும் பண்ண முடியாது. அவளுக்கு விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக நான் இதில் எல்லாமே முன்ன நின்று நானே நடத்தி வைப்பேன். அவளுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்தில் சத்தியமாக நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஆதி என்கிட்ட டைம் சொல்லியிருக்கான், அதுக்குள்ளே கையில் அவன் மனசில் சொல்லிட்டானா அவங்க கல்யாணத்தை நானே முன்ன நின்று நடத்தி வைப்பேன். இல்லைன்னா வேண்டாமா, விட்டுரு. ஏங்க, நான் அவனுக்காக பார்க்கலங்க. கையில் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லாயிருக்கும், அப்பாவுக்கும் ஆசையாக இருக்கா. அப்பாக்காகவும் சேர்த்து தாங்க நான் யோசிக்கிறேன். ஏன்னா கையில் ரொம்ப நல்ல பொண்ணா, கண்டிப்பாக அப்பா அம்மையும் நல்லா பார்த்துப்பா. அதான் எனக்கு கையில் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுது. புரியுதுமா, பார்ப்போம் என்னென்ன. ரொம்ப அர்ஜென்ட்டா? இல்லை கையல், நீ இப்படியும் வாரத்துக்கு 10 days ஆகிடும். அது வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அது மூவ் பண்ணுற பயில் இப்போ அது முடிச்சுட்டு நீ பார்த்து செக் பண்ணிட்டேன்னா அப்பாவும் சைன் போட்டுருவாங்க, நாங்கள் அதை மூவ் பண்ணிவிடுவோம். அதனால தான். ஆதி சொல்கிறது சரிதாம்மா, கொஞ்சம் அது என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சுடுமா. மாப்பிள்ள, கையிலுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆகிட்டா இல்லை டைம் இருக்கா? மாமா, இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்கு மாமா. 1 மணி நேரம் இருக்கலாமா? ஆமாடி, இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு 1/4 மணி நேரம் தான், அதனால பிரச்சனை இருக்காது. ஆமாடி, அதை மட்டும் முடிச்சு விட்டுட்டு போயிடுமாப்போ. சரிங்கப்பா. ஆதி சார், ஃபைல் எடுத்தாரீங்களா? செக் பண்ணி சொல்கிறேன். கையில், கௌதம் மேலே இருந்தால் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அதை கொண்டு வர முடியாது, லேப்டாப்பில் தான் இருக்குது. நீ வந்து செக் பண்ணிட்டேன்னா நல்லாயிருக்கும். மேலே தான் போகணும், வா நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்படியா? சரி அண்ணா. சொல்லுமா கையில். அண்ணா, ஃபைல் மட்டும் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். கையில், நீ போய் செக் பண்ணிட்டு வா. சத்தியனும் வாரத்துக்கு 1/4 மணி நேரம் ஆகும்னு சொன்னான். நீ செக் பண்ணிட்டு வரவும் கரெக்டாக இருக்கும். நீ போய் செக் பண்ணிட்டு வா. சரிங்கண்ணா. ஆதி சார் வாங்க. என்ன ஆதி சார், ஃபைல் தானே பார்க்க கூட்டினு வந்தீங்க, இங்கே கூட்டினு வந்திருக்கீங்க? பாரு, சாருன்னு சொல்லாதீன்னு சொல்லியிருக்கேன். சும்மா சாருன்னு சொல்லிட்டு இருக்க. ஆதின்னு கூப்பிட்டுன்னு சொல்லியிருக்கானா இல்லையா? நான் எதுக்கு உங்களை ஆதின்னு கூப்பிடணும்? இங்கே பாருங்க சார், தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க. பாரு, ஆதின்னு மட்டும் கூப்பிடு. சாருன்னு சொன்னேன், அப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. நீங்கள் எதுக்கு என்ன கூட்டினு வந்தீங்க அதை முதல்ல சொல்லுங்கள். ஃபைல் பார்க்கணும்னு சொன்னீங்க, இங்கே கூட்டினு வந்திருக்கீங்க. நான் கிளம்புறேன். என்ன பண்ணுறீங்க? விடுங்க என்ன. பாரு கை, மனசுல என்ன இருக்கோ அதை பேசு. தேவையில்லாம யாரோ ஒருத்தவங்க தேவையில்லாம உன் கேரக்டர் பேசுறாங்கன்னா அதுக்கு நீ அவங்க பேசினா உன் கேரக்டர் அப்படி ஆயிடுமா?
நானும் கேட்டேன், காயத்ரி பேசுனது எல்லாத்தையும் நானும் கேட்டேன். அது அப்படிலாம் இல்லை. எனக்கு நிஜமாவே உங்களை பிடிக்கல. விடுங்க என்ன. அப்படியா? என் கண்ணை பார்த்து பிடிக்கலன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். நான் எதுக்கு சொல்லணும்? இங்கே பாருங்க, தேவையில்லாமல் எதுவும் பண்ணாதீங்க. விடுங்க என்ன. அண்ணா வெளியே தான் இருக்கு, கத்தி கூப்பிட்டுருவேன். விடுங்க. முடியாது. கூப்பிடு, யாரை கூப்பிடு. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன ரொம்ப பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் என்ன விடுங்க சார். முடியாதுடி. அதான் கத்தி கூப்பிட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, கத்தி கூப்பிடு. எனக்கும் வசதியா இருக்கும் தாரதுக்கு. ஆமாம் ஆமாம். இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பண்ணாதீங்க. விடுங்க. பார் கயல், உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். இல்லைன்னு என் கண்ணை பத்தி உனக்கு சொல்ல முடியல. இதுல இருந்து உனக்கு தெரியல, உன் மனசுல நான் இருக்கேன். ஆனா அந்த காயத்ரி பேசுறது நினைச்சு தள்ளி போயிட்டு இருக்கேன். இங்க பாரு, 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்க. அதெல்லாம் காதல் எடுத்துக்காத. நீ ரொம்ப போல்டான பொண்ணு நினைச்சு அவ பேசுனதுக்கு இப்படி முடங்கி போற. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே தைரியமா பேசின பாரு, அதுதான் போல்டா இருந்த. அதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா இப்போ யாரோ ஒரு பொண்ணு சம்மந்தமே இல்லாம உன் மேல பொறாமையில பேசுறா. அது உனக்கு நல்லாவே தெரியும். அவ சொன்னான்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டு இருக்க. இது உன்னோட லைஃப். யாருக்கு என்னென்ன வாழ்க்கை அமையுமோ அதுதான் அமையும். இங்க பாரு, எல்லாருக்கும் விருப்பம். எங்க அப்பா அம்மா எல்லாரும் உட்பட எல்லாருக்கும் உனக்கும் எனக்கு கல்யாணம் நடக்கல விருப்பம். உன் ஒருத்தியோட சம்மதத்துக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இங்கே பாருங்க. ஆமாம், அவள் பேசும்போது ஒரு செகண்ட் நான் வருத்தப்பட்டேன் தான். அவள் பேசுறதை நினச்சி நான் அழுதேன் தான். ஆனால் அதை நான் கடந்து வந்துட்டேன். அதுலேயே நான் பிடிச்சிட்டு நிற்க மாட்டேன். புரியுதா? ஆனால் என் மனசில் இப்போதைக்கு எதுவும் இல்லை. விடுங்க. உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அதுக்கு இங்கே பாருங்க, பண்ணுறது ரொம்ப தப்பு. எனக்கு விருப்பமே இல்லாமல் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு. நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, விருப்பமே இல்லாம தான் மேடம் என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்களாகும். நான் ஒன்றும் அதுக்கு ஒன்று பிடிச்சிட்டு இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன எப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் என்ன விடுங்க. மூச்சு தான் முட்டுது. விடுங்க என்ன. முடியாது. என் கண்ணை பார்த்து சொல்லு, பிடிச்சிருக்கா இல்லையா? அதான் சொல்லிட்டேன்ல, எனக்கு பிடிக்கலன்னு. விடுங்க. நீ இப்படியெல்லாம் உங்ககிட்ட கேட்டா வேலைக்கு ஆகாது. நான் என்ன பண்ணணுமோ பண்றேன். என்ன பண்ண போறீங்க? இங்க பாருங்க, பண்றது ரொம்ப தப்பு. விடுங்க. நான் பண்றது எந்த தப்பும் இல்லை. நான் உங்ககிட்ட ஒரு வாரமா உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கேன். மனசுல உன்னை வச்சுட்டு எவ்வளோ என்னமோ சொன்னாலாம் இவங்க உடனே வேலைக்கு போறாங்களாம். என்னை பார்த்தா எப்படி தெரியுது? சொல்லு கயல், உன் மனசுல நான் இருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியும். இல்லைன்னு ஒன்னால என் கண்ணை பார்த்து கூட சொல்ல தெரியல. ஆனா வாயை பாரு, இந்த வாய்க்கு மட்டும் ஒரு குறைச்சல் இல்லை. இங்க பாருங்க சார், தேவையில்லாம நீங்களா எதுவும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. விடுங்க சார். இங்க பாரு கயல், சார்னு சொல்லாத எனக்கு கோபம் வரும். என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சார் தான் கூப்பிட முடியும். வேற எப்படி கூப்பிட சொல்றீங்க? நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் கூப்பிட முடியாது சார். விடுங்க சார். என்ன சாரா சொல்ல கேட்க மாட்டேன்ல. இப்போ பாருடி. கொலுசு மணி போல நான் சினுங்கிய கிடக்க, என் வயசு பதநீரு நீ கலந்து தேன் குடிக்க, நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க, அடி மொத்தத்துல தூக்கங்கட்டு கண்ணுச்ச. எனக்கு தெரியும்டி உன் மனசுல நான் இருக்கேன்னு, ஆனா சொல்ல மாட்டேன். வீம்புக்காரி. விடுங்க என்ன. ஹாலப்பாரு, என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. கயல், ஐ லவ் யூ டி. ஐ ஹேட் யூ. ஐ லவ் யூ. போயா. நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. பாட்டி இந்தாங்க, உங்க பேத்தியை கூட்டிட்டு வந்துட்டேன். அம்மாடி கயல் வாமா. அம்மாடி சுமதி பிள்ளை வந்துட்டா பாரு. கயல்மா வாமா. தனியா வாமா. டேய் போடா, அக்காவோட பேக்கெல்லாம் உள்ள கொண்டு வை போ. வைக்கிறேன். என்ன பாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா தங்கச்சிங்கம்மா, சித்தி யார் வாரேன்னு சொன்னீங்க, யாருமே காணும். எனக்கு என்னம்மா, நல்லா இருக்கேன். அப்புறம் அருண், சுஜா எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஸ்வீட்டி தங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களாம்மா? எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி. என்ன இப்பவே வருவான்னு நினைச்சேன், வரும் தான் வரவே இல்லை, அதான் கஷ்டமா இருக்கு. அப்பாடா, அண்ணன் வரல. இல்லைன்னா நம்ம கதை என்ன ஆகுறது? நல்லதா போச்சு அண்ணன் வராதும். என்ன ஆகாஷ், பெருமூச்சிட்ட மாதிரி இருக்கு. ஐயோ தனி அக்கா, நீங்க நிக்கிறத கவனிக்காம போயிட்டேனே அக்கா, சாரிக்கா. டேய் அடக்கி வாசிடா. அம்மாடி கயல் உள்ள வாமா. அம்மா தனியா வாமா உள்ள. சுமதி உள்ள கூட்டிட்டு போய் பிள்ளைங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா. சரிங்கத்த வாங்கம்மா உள்ள. வந்து ஃபர்ஸ்ட் கை காலெல்லாம் அலம்பிட்டு வாங்க, அப்புறமா அம்மா சூடாக காப்பி போட்டு தரேன், குடிங்க வாங்க. இதை வாரேம்மா.
எனக்கும் ரொம்ப தலைவலியா இருக்கு. கொஞ்சம் காஃபி போட்டு தாங்க. ஏய் தனியா பாடி உள்ள வரேன்டி, வா போவோம். ஆமாம்மா, அப்பா எங்க? ஆளைய காணும். மக வரப்போறலாம், அதுக்காக மகளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்க போயிருக்காங்க. ஆமா, நான் என் அப்பாவோட செல்ல பொண்ணு, அப்ப எனக்கு பிடிக்கிறதெல்லாம் வாங்க வேண்டாமா? ஆமா ஆமா, சரி சரி, வெளியே நிக்காத, உள்ள வாமா. சரிம்மா. ஏ தனியா வாடி. கயல், ஐ லவ் யூ டி. ஐ ஹேட் யூ. ஐ லவ் யூ. போயா போயா. என்ன மேடம், தனியா இருந்து சிரிச்ச மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தனியா, சும்மா தான். வாடி வந்து உட்காரு. ஏய் பார்த்துட்டு தான் வரேன், சரியா? மறைக்காத. உனக்கும் ஆதி சாரை பிடிச்சிருக்குல்ல என்ன? ஏய் லூஸ் மாதிரி எதுவும் வளராத, சும்மா ரெடி. நம்பிட்டேன். உன்னோட ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, யாருன்னு பார்த்தேன். ஆதி சார், போய் பேசு போ. அதை அடிச்சுட்டே இருக்கட்டும். சரி வா, நீங்கள உட்காரு வா. இங்கே பாரு, ஆதி சார் கிட்ட 20 நேரம் அடிச்சிட்டாங்க. போய் பேசிட்டு வா. நான் உன்னோட தங்கச்சி வரேன்னு சொல்லிருக்கா, நான் அவ கூட சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு வரேன். நீ போ. இல்லை நானும் உன் கூட வரேன். கயல் ப்ளீஸ் போடி, பாவம், போய் பேசு போ. அது ஓ மனசுல ஆதி சார் இருக்கான்னு தெரியும், போய் பேசு போ. கயல், உன் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு பாரு. போடி, ஆதி சார் தான் அடிச்சுட்டே இருக்காங்க, போய் பேசு போ. கயல், ரொம்ப நேரம் அடிச்சுட்டு இருக்கு. இதோ வந்துட்டேமா. சரிடி, நான் என்னென்னு கேட்டுட்டு வரேன். திடீர்னு ஒரு வேலை விஷயமா வேலை இருக்கலாம், என்னென்னு கேட்டுட்டு வரேன். சரி போயிட்டு வா.